உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலாவோட வெட்டிங் ரிசப்ஷன் அப்படிங்கிறத மனோகர் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நிலா வந்து நோ சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அங்கே வர சொந்த பந்தத்துக்கிட்ட பதில் சொல்லணும், இது இல்லாமல் அவரோட கௌரவத்தை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ரிசப்ஷனை ஏற்பாடு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஐயனார் குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே அந்த ரிசப்ஷனில் யாராவது அவமானப்படுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதை நினச்சா பயமாக இருக்குது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. ஸோ மனோகராலேயோ இல்லை அந்த வீட்டில் இருக்கவங்களாலேயோ கண்டிப்பாக ஐயனார் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அவமானப்படுத்தப்படுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ நிலா வந்துட்டு வீட்டில் இதை சொல்லும்போது சேரன் சொல்கிறாரு, என்னப்பா நிலா, எங்கள் எல்லாத்தையும் அவமானப்படுத்தணும்னா அவர் ரிசப்ஷன் வச்சு தான் அவமானப்படுத்தணுமா என்ன, அதெல்லாம் இருக்காதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே நடேசன் என்ன சொல்கிறாரு, ஏமா அவர் திருவண்ணாமலையில் எவ்வளோ பெரிய ஆள், அவர் வந்து வைக்கணும்னு ஆசைப்படுறதுல என்னம்மா தப்பு இருக்குது, ஏன் நாங்கள் நடத்தலை அவங்களுக்கு ரிசப்ஷன், இந்த நன்றி கெட்ட ஊரில் இருக்க இவங்களுக்கே நம்ம வந்துட்டு ரிசப்ஷன் வச்சு சோறெல்லாம் போட்டோம், அப்படி இருக்கும்போது உங்கள் அப்பா பண்ணுறதுல என்னம்மா தப்பு இருக்குது, ஒத்துக்கோமா அப்படின்னு சொன்ன உடனே சரி நீங்கள் எல்லோரும் சொல்கிறதுனால நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்லிடுறாங்க. இப்போது சோழன் மட்டும் கோட்டு போட போகிறாரா அப்படிங்கிறத கேட்ட உடனே பல்லவன், ஏன்னா நீ மட்டும்தான் கோட்டு போடணுமான ரிசப்ஷனுக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்டா நான் மட்டும் போடணும், நம்ம 4 பேருமே போடலாம்டா, நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நடேசன் இருந்துட்டு, ஏண்டா நீங்கள் 4 பேர் மட்டும்தான் கோட்டு போடுவீங்களா, ஏன் நாங்களாம் கோட்டு போட மாட்டோமோ அப்படிங்கிறாரு. இதை இப்போ கேட்ட உடனே வந்துட்டு சோழன் கிண்டல் பண்ணுறாரு, ஏயா நடேசா நீ கோட்டு போட போறியா, நல்லா இருக்கும் யா அப்படிங்கிறாரு. உடனே நிலா பார்த்துட்டு, ஏன் இப்போ அங்கிளுக்கு என்ன குறைச்சல், அவங்க கோட்டு போட்டால் என்ன, உங்கள் 4 பேரை விட அங்கிள் கோட்டு போட்டாங்கன்னா அவ்வளோ அம்சமாக இருக்கும் அப்படின்றாங்க. அப்படி சொல்லுமா என் மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பி போயிடுறாரு. ஸோ லோடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. ஸோ ஈவினிங் ஆன உடனே பார்த்தா நடேசன் வேகமாக வீட்டுக்கு வந்துட்டு, மடியே மருமகளே நிலா அப்படின்னு கத்திட்டே வராரு. சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு வெளியில் வந்து பார்க்குறாங்க. இங்கே பாருமா மாமா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள் பர்ச்சேஸ் போனீங்களா அப்படின்றாங்க. நீ திறந்து பாரு அப்படின்னோடனே சரின்னு அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் கோட் சூட் சூப்பராக வாங்கிட்டு வந்திருக்காரு. அங்கிள் கோட் சூட் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. பின்ன என்னம்மா, என் சம்மந்தி வீட்டில் என் மருமகளுக்கு நடக்க போகிற அந்த வரவேற்பில் நான் வந்துட்டு கோட் சூட் போடாமல் இருந்தால் நல்லா இருக்குமா, அதுவும் நீயே சொல்லிட்ட நான் போட்டால் அம்சமாக இருப்பேன்னு, அதனால தான்மா நான் போய் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன், பாரு எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு சூப்பராக இருக்கு அங்கிள், எங்கே போட்டுட்டு வாங்க பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இப்போவே போட்டுறவா அப்படின்றாங்க. அங்கிள் போய் போட்டு வாங்களேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்றாங்க. அப்படின்னே என்னை ஒத்திக்க பார்க்க சொல்கிற, இரு நான் இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் போட்டுட்டு வந்து காட்டுறாரு. அவ்வளோ ஒரு மாசாக வராரு. வெளியில் வரும்போதே பார்த்த உடனே அப்படியே நிலாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. கண்ணாடிலாம் போட்டு அவர் வராரு. பார்த்துட்டு அங்கிள் நிஜமாவே சூப்பராக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நிஜமாவாம்மா நல்லா இருக்கா அப்படிங்கிறாரு. நிஜமாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சேரனும் பார்த்துட்டு, பா நிஜமாவே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குப்பா, இந்த ட்ரெஸ்ஸில் சூப்பராக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டா உங்கள் 4 பேருக்கும் அப்பேண்டானா அப்புறம் நல்லாமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் போய் கழட்டிடவா அப்படிங்கிறாங்க. சரிங்க அங்கிள் கழட்டி வச்சுருங்க, நம்ம அயன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னா அவரும் கழட்டி வச்சிடுறாரு. ஸோ இப்போ 4 பேருக்குமே கோட் சூட்டும் வாங்கிடுறாங்க. இங்கேருந்து கிளம்பி திருவண்ணாமலைக்கு போகணும் அப்படிங்கும்போது இப்போது அங்கே சொல்லிடணும்ல, அவங்கக்கிட்டையும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நிலா ஒத்துக்குச்சின்னு சொன்ன உடனே எந்த நாளில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இந்த ஒரு வாரத்திலே வச்சிடலாம்ப்பா, இங்கே இருக்க ரொம்ப பெருசாலாம் இல்லை, இங்கே சொந்த பந்தத்துக்கும் என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்கக்கிட்ட தான் நான் சொல்லணும், அதனால் சிம்பிளாக பண்ணுறது தானே, அதனால் இந்த வாரத்திலே வச்சிடலாம் அப்படின்னு மனோகரும் சொல்லிவிட்டு டேட்டையும் சொல்லிவிட்டு அவங்களையும் கிளம்பி வர சொல்லிடுறாங்க. இங்கேருந்து எல்லா லக்கேஜும் எடுத்துகிட்டு இவங்களும் கிளம்பி போகிறாங்க. ஸோ திருவண்ணாமலைக்கு போய் அவங்க இறங்கின உடனே இப்போது வீட்டில் வந்து பார்த்தா வீட்டு வாசலில் யாருமே இல்லை, எல்லாருமே உள்ளே இருக்காங்க. இப்போது நிலா போயிட்டு இறங்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எல்லாருமே இறங்கி நிற்கிறாங்க. அப்படியே என்னப்பா ஒருத்தருமே காணோம், எல்லோரும் உள்ளே இருக்காங்களோ அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே நம்ம இன்றைக்கி வருவோன்னு தெரியும்ல, வெளியில் நின்று யாராவது வாங்கன்னு சொல்கிறாங்களா பார்த்தீங்களா அப்படின்றாங்க. சரி விடுப்பா உங்கள் வீடு தானே என்னப்போ அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் மட்டும் வந்த பிரச்சனை இல்லைண்ணே, நான் என் குடும்பத்தோடு வந்திருக்கேன், அப்போ வாசலில் நின்று கூப்பிட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ ஃபோன் எடுத்துகிட்டு மனோகர் சொல்லுமா அப்படிங்கிறாங்க. அப்பா எங்கே இருக்கீங்க அப்படின்றாங்க. எல்லோரும் வீட்டில் தாம்மா இருக்கோம் அப்படின்னோடனே, ஆமாப்பா நான் வாசலில் தான் நிற்கிறேன் அப்படின்றாங்க. வந்துட்டியாம்மா, வாசல்லே வந்து நின்றுட்டு என்ன பண்ணுற, உள்ளே வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இரு வரேன் அப்படின்ட்டு, தேனே வா நிலா வந்துட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் வெளியே வராங்க. ஏண்டி வீடு வரைக்கும் வந்தவா உள்ளே வர மாட்டியா, இங்கேயே நிற்கிற அப்படின்றாங்க. உள்ளே வர மாட்டியாவா, நான் மட்டும் வந்தேன்னா அது வேறு மாதிரி, இப்போ நான் என் குடும்பத்தோடு வந்திருக்கேன், வெளியில் நின்று வாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டிங்களா அப்படின்றாங்க.
அப்படியே தேனு மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு வாங்க வாங்க எல்லோரும் உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாங்க. உள்ளே போய் உட்கார்ந்த உடனே இப்போ நிலா வந்துட்டு ஒரு மாதிரி புதுசாக யார் வீட்டுக்கோ போயிருக்க மாதிரி ஒரு மாதிரி பயத்திலே உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு தேனு, என்னடி உன் வீட்டுக்கு தானே வந்திருக்க, ஏதோ புதுசாக யார் வீட்டுக்கோ போயிருக்க மாதிரி என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்க, என்னடி உன் முகமே சரியில்லையே அப்படின்றாங்க. ஸோ நடேசன் பார்த்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் மருமக ஏதோ கொஞ்சம் பயத்தில் இருக்கா, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு, என்ன மருமகன்ட்டே இருக்கீங்க, எங்களுக்கு பொண்ணு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மருமக அப்படின்னு சொன்ன உடனே அப்படி மனோகரோட முகமே ஒரு மாதிரி மாறுது. தேனு வந்துட்டு ஒரு மாதிரி வெடுக்குன்னு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டே இருக்காங்க. அப்போது நடேசன் ரொம்ப அப்படி வெகுளியாக பேசினதை கூட அவங்க இந்த மாதிரி பேசினது நிலாவுக்கே ஒரு மாதிரி ஆகுது. சரின்னு அப்படி தள்ளி இருக்கும்போது போய் கேட்குறாங்க, ஏமா இப்போ அவர் என்ன தப்பாக சொல்லிட்டாரு, அவர் இப்போ மருமகன் சொன்னதில் என்ன வந்துருச்சு, எதுக்கு இப்படி பேசுகிற அப்படின்றாங்க. பின்ன என்னடி, எப்போ பாரு அந்தாலும் வீட்டுக்கு வந்தால் ஏன் மருமகன்னு கூவிக்கிட்டே இருக்காரு, கடுப்பாக இருக்குடி கேட்குறதுக்கே அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன அவர் தப்பாக சொல்லிட்டாரு, இப்போ நான் அவரோட மருமக தானே, அதை தானே அவர் சொல்கிறாரு, அவர் எவ்வளோ அழகாக வாய் நிறைய மருமகளேன்னு கூப்பிடுவார் தெரியுமா, என் பேரை சொல்லி எப்பயாவது தான் கூப்பிடுவார், இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இங்கே பாருங்கள், அவங்கள யாராவது ஏதாவது அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுனீங்க, நான் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க மாட்டேன், கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்றாங்க. ஏய் என்னடி, இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனே உனக்காக தான் ரெடி பண்ணியிருக்கோம், நீ என்னவோ கிளம்பி போயிட்டே இருப்பேன்ற அப்படின்றாங்க. ஆமாம், எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், அந்த வீட்டில் இருக்க யாரையாவது நீங்கள் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுனீங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடி நிலா இப்படி பேசிகிட்டு இருக்க, இன்றைக்கி வந்தவங்களுக்காக பெத்த அப்பா அம்மாவே இப்படி அடி நீ பேசுவ அப்படின்றாங்க. ஆமாம்மா, அவங்க எவ்வளோலாம் என்னை பார்த்துக்கிறாங்கங்கிறத நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், அவங்களுக்கு ஏதாவது அவமானம் நடந்துச்சு அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு மாதிரி விறுவிறுன்னு போகவும் தேனை அப்படியே பார்த்துட்டு மதிக்கிட்ட, பாத்தியா மதி அவள் எவ்வளோ திமிரா பேசிட்டு போகிறான்னு, இந்த பையனை கல்யாணம் பண்ணதுக்கு இப்படி இருக்காளே, இன்னும் பெரிய இடத்துல இருக்க பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா சுத்தமாக மதிக்க மாட்டா போல இருக்கு அப்படின்றாங்க. ஐயோ அத்தை, அவள் என்ன மாதிரில சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க, அவள் ஸ்டேட்டஸ் பற்றியெல்லாம் பேசவே இல்லை, அவங்களுக்கு நம்ம சைடில் இருந்து எதுவும் அவமானப்படுத்துகிற மாதிரி நடக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறா, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பெருசாக அவமானப்படுத்திட்டேன், மருமகன்னு சொன்னதுக்காக எங்களுக்கு மக, அதுக்கப்புறம் தான் மருமகன்னு சொன்னேன், அது கூட ஒரு பெத்தவ பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தேனை ஒரு சைடு போகிறாங்க. ஸோ இப்போது ஃபங்க்ஷனுமே ஸ்டார்ட் ஆகிடுது. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா பார்த்தா எல்லாருமே மனோகரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய விஐபிஸாக வரவங்க எல்லாருமே காஸ்ட்லி கிஃப்ட்ஸாக கொடுத்துட்டு ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நடேசன் டக்குன்னு மேலே ஏறி போயிட்டு கோட் சூட்லலாம் நிற்கும்போது இப்போ வீட்டில் கீழே இருக்கவங்க எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு தேனு இப்படி பார்த்துட்டு, ஏங்க அந்த ஆள் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா, கோட் சூட்டான், இதெல்லாம் இந்த ஆள் முன்ன பின்ன போட்டிருப்பாரா, இதை கூட அவள் தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறாங்க. நமக்கு என்ன தேனை விடு, ஏதோ வந்திருக்காங்க, வந்தவங்கள நம்ம எதுவும் பேசக்கூடாது, ஏதாவது சொன்னால் உன் பொண்ணு அப்புறம் மூஞ்சி தூக்கிட்டு கிளம்பிட போகிறா அப்படின்றாங்க. அவள் ஏற்கனவே அதெல்லாம் சொல்லிட்டா, இதுங்களுக்கெல்லாம் கோட் சூட் வேற கேடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கீழே திட்டிகிட்டே நிற்கிறாங்க. ஸோ ஸ்டேஜில் போய் நின்றுட்டு, இப்போ ஃபோட்டோகிராஃபர் இங்கே வாப்பா ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடேசன் போய் வாண்டடாக போய் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கும்போது மனோகர் அங்கே ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கங்கும்போது இந்த இடத்துல நடேசனை வேகமாக இன்சல்ட் பண்ணுறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, வந்திருக்கவங்களாம் ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க, உங்களுக்கு என்ன ஃபோட்டோ தானே, அப்புறமா கூட எடுத்துக்கலாம்ல, போய் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சொன்ன உடனே நடேசனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சோழன் அப்படியே நிலாவை பார்க்குறாரு. நிலாவுமே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு சாரி அங்கிள் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லம்மா இருக்கட்டும், நம்ம ஃபங்க்ஷன் தானே, கடைசியாக கூட எடுத்துக்கிட்டா போச்சு, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் போய் கீழே போய் உட்காந்துடுறாரு. இது எல்லாத்தையுமே சேரன் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. நடேசனை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவமானப்படுத்துறது எல்லாத்தையுமே. அதே மாதிரி அங்கே டைனிங் ஹாலில் போயிட்டு எல்லாருக்குமே சாப்பாடு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே விஐபியாக இருக்காங்க, நல்ல பிஸ்னஸ் மேனு, இல்லை பெரிய பெரிய பணக்காரங்க அப்படிங்கும்போது ரொம்பவே நீட்டாக எல்லாமே சாப்பாடுலாம் போயிட்டுருக்கு. ஸோ நடேசன் நேராக அங்கே போகிறாரு. அங்கே மனோகர் வந்துட்டு எல்லாரையும் கவனிச்சிட்டு இருக்கும்போது வேக வேகமாக போய் பார்க்குறாரு. அங்கே அவங்க உட்காந்துட்டு இருக்கவங்க பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அட சம்மந்தி பரவாயில்லையே, நான் கூட மருமக கிட்டே கேட்டுகிட்டே இருந்தேன் உங்கள் அப்பா ரிசப்ஷனுக்கு பிரியாணி போடுவாரான்னு, அதே மாதிரி பிரியாணியாக போட்டிருக்கீங்க போல், நல்ல வெள்ளாட்டுக்கறியாக இருக்கும் போல இருக்கே, பார்க்குறதுக்கே அப்படி நல்ல வாய் ஊறுது, இன்றைக்கி ஒரு வெட்ட போகிறேன் பாருங்கள், ஒரு பிடிக்காமல் இன்றைக்கி விடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. அப்போ அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கவங்க, என்ன மனோகர் இந்த ஆளாக உன்னோட சம்மந்தி என்ன இப்படி பேசிட்டு போகிறாரு, கொஞ்சம் கூட ஒரு டீசென்சியே இல்லாமல் அப்படிங்கிறாங்க. அப்போவே மனோகருக்கு ஒரு மாதிரி ஆகுது, இந்த ஆள் என்ன இப்படி வந்து அவமானப்படுத்திட்டே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருக்கார். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருமே சாப்பிட வராங்க. அதாவது நிலா, சோழன், அப்புறம் அவங்களோட அண்ணன் தம்பிங்க எல்லாருமே சாப்பிட வரும்போது இப்போது நடேசனுமே வராரு. வந்துட்டு சாப்பிட உட்காரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ இவங்கெல்லாம் உட்காந்து நிலாவுக்கும் சோழனுக்கும் வந்து ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்து எடுக்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போது இவங்களும் சாப்பிட உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லமா வந்துட்டு, அண்ணே பசிக்குதுண்ணே, நம்மளும் அப்படியே அண்ணி கூட உட்காந்து சாப்பிட்றலாமா அப்படின்றாங்க. அப்போது நிலாவும் பார்த்துட்டு, வாடா பல்லவா எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம் வா அப்படின்றாங்க. பாண்டி அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருக்காரு. ஆமாம் அண்ணி பசிக்குது அப்படின்றாங்க. நீ என்னடா இப்படி கேட்டுட்ருக்க, வாடா எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது
டக்குன்னு மனோகர் பார்த்துட்டு, "பா தம்பி இருப்பா, அவங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க, ஃபோட்டோலாம் எடுக்கணும், அங்கே போய் பக்கத்தில் உட்காருவியா நீ, அந்த சைடு இடம் இருக்குல்ல அங்கே போய் உட்காருப்போ" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டதுமே அப்படியே பல்லவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நிலாவும் அப்படியே ஒரு மாதிரி எதுவுமே பேச முடியாமல், எல்லாருமே சுற்றி சுற்றி சொந்த பந்தங்கள் அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கும்போது எதுவுமே பேச முடியல நிலாவால். அங்கேயுமே அப்படியே பேருக்கு ஒரு மாதிரி சாப்பிட்டு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துடுறாங்க. அப்போ சோழனுமே ஒரு மாதிரி சாப்பாடு இறங்காமல் அவரும் எழுந்திரிச்ச உடனே மனோகர் பார்த்துட்டு, "மடி நிலா என்னம்மா ஒழுங்காகவே சாப்பிடல, நீ உனக்கு பிடிச்ச மெனுவாக தானே நான் போட்டிருக்கேன், இங்கே பாருடா உனக்கு பிடிச்சதா பார்த்து பார்த்து அப்பா பண்ணியிருக்கேன், நீ என்னடா இப்படி சாப்பிடாம எந்திரிக்கிற" அப்படின்னோடனே, "இல்லை பரவாயில்ல எனக்கு பசிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வேக வேகமாக போயிடுறாங்க. ஸோ போயிட்டு ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து பார்த்துட்டு, "எங்கே 2 பேரும் காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வரவங்கெல்லாம் கேட்கும்போது, "அதோ நான் கூப்பிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போய், "நிலா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் 2-3 பேர் வந்திருக்காங்கடா, அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காங்க, வா உன்னை கூப்பிடுறாங்க" அப்படிங்கிறாங்க. "எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லிடுங்க, நான் வரல" அப்படின்னு சொல்லிட்டு நிலா மூஞ்சில் அடித்த மாதிரி பேசினோன்னே மனோகருக்கு இன்னுமுமே கோவம் வருது. சரி அவங்கக்கிட்ட ஏதோ சமாளிச்சுட்டு அவன் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு சமாளிச்சிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக இப்போ எல்லா ஃபங்க்ஷனும் முடிஞ்சதுக்கப்புறம் மனோகருக்கு சரியான கோவம் வருது. "நீ என்ன நிலா நினச்சிட்டு இருக்க, எல்லாரும் வந்திருக்கவங்கலாம் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உனக்கு தெரியும்ல, என்ன அவங்கள கூட வந்து உன்னால் பார்க்க முடியாதா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாரு. "எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சுப்பா, நீங்கள் இப்போ அரேஞ்ச் பண்ண இந்த ரிசப்ஷன் எனக்காக பண்ணலை, உங்களோட கௌரவத்தை நீங்கள் காப்பாற்றிக்கணும், உங்களோட பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு மத்தியில் நீங்கள் வந்துட்டு அவரோட பொண்ணை வந்துட்டு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி உங்கள் பேரை காப்பாற்றணுங்கிறக்காக தான் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனே அரேஞ்ச் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஏற்கனவே இது ஒரு யோசனை இருந்ததுனால தான் நான் இந்த ரிசப்ஷனே வேணான்னு சொன்னேன். ஆனால் என் குடும்பத்தில் இருக்கவங்க உங்களை பற்றி யோசித்து தான் சரின்னு சொன்னதுனால, அவங்க சொன்னதுனால கேட்டுக்கிட்டு தான் நான் சரின்னேன். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து எத்தனை வாட்டி அவங்க எல்லாரும் இன்சல்ட் பண்ணுவீங்க நீங்கள்" அப்படின்றாங்க. "இன்சல்ட் பண்ணனா, என்னடா சொல்கிற, நான் எப்படா அவங்களெல்லாம் இன்சல்ட் பண்ணேன்" அப்படின்றாங்க. "பின்ன என்ன, அவன் எவ்வளோ பசியோடு சாப்பிட வந்து உட்காந்தான், ஏன் நான் என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டா என்ன, இங்கேயெல்லாம் ஏன் உட்கார்ற, அங்கே போய் உட்காருன்றீங்க, அது என்ன பழக்கம், மற்றவங்களாம் உட்காடுறாங்கல்ல, அப்போ இவன் உட்காந்தா என்ன பிரச்சனை உங்களுக்கு" அப்படின்றாங்க. "மடி நிலா என்னடா இப்படி பேசுகிற, நான் இது தப்பாக நினச்சலாம் சொல்லலை, ஃபோட்டோகிராஃபர் நிற்கிறாங்க, ஃபோட்டோக்கு நீங்கள் 2 பேரும் இருக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் அங்கே சைடு தள்ளி போய் உட்காருப்பான்னு தானே நான் சொன்னேன், சாப்பிட வேணான்னு நான் யாரையும் சொல்லலையே" அப்படிங்கிறாங்க. "நீங்கள் உட்கார வந்தவனை அங்கே போய் உட்காருன்னு சொல்கிறதும் சாப்பிட வேணான்னு சொல்கிறதும் ஒன்று தான்ப்பா, அவங்களே சாப்பிடாதப்போ சரியாக சாப்பிடாதப்போ எனக்கு மட்டும் எப்படி இறங்கும், இதில் எனக்கு பிடிச்ச மாதிரி மெனுவை தான் வச்சுருக்கேன்னு பெருமை வேற உங்களுக்கு" அப்படின்றாங்க. "என்னடி அப்பாவை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அவர் உனக்காக நீ என்னென்ன பார்த்து பார்த்து பண்ணார் தெரியுமா" அப்படின்றாங்க. "நீ இவர் என்ன தான் எனக்காக பார்த்து பார்த்து பண்ணாரோ எல்லாமே உங்களோட கௌரவத்துக்காக உங்கள் பெருமைக்காக தான் பண்ணியிருக்கீங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. போதுமா சோழன், நான் வீட்டில் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, இந்த ரிசப்ஷனே வேணாம், வீட்டில் இருக்க எல்லாத்தையும் அவர் அவமானப்படுத்துவார், அதுக்காக தான் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொன்னேனா இல்லையா, அதே மாதிரி நடந்துருச்சா" அப்படிங்கிறாங்க. இப்போ மனோகர் பார்த்துட்டு, "ஐயோ மாப்பிள்ள, நீங்களே தான் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, நான் ஏதாவது அப்படி பண்ணனா, ஏன் இப்படி அவள் பேசிகிட்டு இருக்கா, நீங்களும் அமைதியாக இருக்கீங்களே" அப்படிங்கிறாங்க. "ஆமாங்க, என் அப்பா ஃபோட்டோ எடுக்க தானே வந்தார், ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட போகிறாரு, அந்த டைமில் நீங்கள் என்ன சொன்னீங்க, போய் உட்காருங்க இங்கே தானே இருக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டா என்னங்கிற மாதிரி அவரை மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லி அனுப்புறீங்க, அவர் ஒரு ஃபோட்டோ தானே எடுக்க வந்தார், அவர் நிற்கிற இடத்துக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்க கூட அவருக்கு உரிமை இல்லையா, அவர் என்னோட அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழனும் சொல்லும்போது மனோகர் அப்படியே பார்க்குறாரு. "அது நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை தம்பி, வந்திருக்கவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாதே, அதனால் அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டுன்னு தானே சொன்னேன், இது கூட நான் தப்பாக நினச்சி சொல்லலையே" அப்படிங்கிறாங்க. "அப்பா நீங்கள் எப்படி நினச்சி சொன்னீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் என் குடும்பத்தில் இருக்கவங்க உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான், ஆனால் நாங்களும் ஒரு நாளைக்கு உங்கள் அளவுக்கு வந்து காட்டுவோம்ப்பா, அது எங்களால் முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு "நாங்கள் கிளம்புறோம்" அப்படின்றாங்க. "மடி என்னடா உடனே கிளம்புறேங்கிற" அப்படிங்கிறாங்க. "என் குடும்பத்தில் இருக்க யாருக்கும் மரியாதை கொடுக்காத இடத்துல நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன்" அப்படின்னு சொன்ன உடனே சேரன் பார்த்துட்டு, "நிலா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைப்பா, இப்போ என்ன ஃபோட்டோ அப்புறமா எடுத்துக்கிட்டால் போச்சு, பல்லவன் இங்கே உட்காரணும்னு சொன்னதுன்னா அங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆக்கணுமாப்பா, அதெல்லாம் ஒன்றும் அவர் மனசில் நினச்சி சொல்லலைன்னு சொல்கிறாருல, விடுப்பா" அப்படிங்கிறாங்க. "அண்ணே நான் உங்ககிட்ட சொன்னேன்லண்ணே, இப்படிலாம் நடக்கும்னு பயந்து தானே நான் வேணான்னு சொன்னேன்" அப்படிங்கிறாங்க. "நிலா ப்ளீஸ்ப்பா, நான் தான் சொல்கிறேன்ல, நீ இதெல்லாம் பெருசுப்படுத்திக்காத, விடுப்பா" அப்படின்றாங்க. சரின்னு நிலாவும் அப்படியே இருக்கும்போது இப்போ தேனு பார்த்துட்டு மனோகர்கிட்ட, "பாருங்க உங்களை இந்த அளவுக்கு எய்த்து பேசினா, ஆனால் அந்த தம்பி ஒன்று சொன்ன உடனே அப்படியே அடங்கி போகிறா பார்த்தீங்களா, அவள் மொத்தமாகவே அந்த குடும்பத்தாலாவே மாறிட்டாங்க, நம்ம இனிமேல் தேவையில்லாமல் அவளை பற்றி நினச்சி கவலைப்படுறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன்" அப்படிங்கிறாங்க. "இங்கே பாரு தேனே, அதுக்காக அவளை அப்படியெல்லாம் விட முடியாது, அந்த குடும்பத்திலே அவளை வச்சுருக்கணும்னு நீ நினச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் முடியாது, அது ஒரு வீடா, அவளை நான் முதல்ல அங்கேருந்து கிளப்பி இங்கே திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு வரணும், அதை நான் செய்வேன், ஆனால் என்ன அவள் புருஷன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த பையனை வர கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், அந்த வீட்டிலலாம் அவளை வச்சுருக்க
முடியாது. அதுக்கான வேலைக்காக தான் நான் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இதெல்லாம் சேர்த்து கெடுத்து விட்றாத தேனு, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேனுக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காரு மனோகர். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.